60 வயசானாலும் 20 வயசு மாதிரியே இருக்கார்ல, என்னத்தை சாப்பிட்றாருன்னே தெரியலையேன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். யாரும் ரகசியத்தை சொல்லித்தர மாட்டாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா செய்து சாப்பிடவும் மாட்டாங்க. ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும்னு கொஞ்சம் பேர் தெரிஞ்சாலும் அடக்கி வச்சிருந்துட்டு தம் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லித்தராமலேயே போய் சேர்ந்துருவாங்க. தெரிஞ்சுக்கிட்டா நம்பணும்ல, நம்ப மாட்டாங்க. அதை செய்தும் பார்க்காம அதுதான் நமக்கு தெரியுமேன்னு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறவங்கள மட்டும் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ரகசியம் இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது. அப்பப்பப்பப்பா, நம்ம கருவூரார் இப்படிப்பட்ட ரகசியத்தை உடைச்சி அந்த ரகசியத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அதனால் கிடைக்கிற பலனை தான் மட்டும் இல்லை தம் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பக்குவமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சித்தர்களில் ஒருத்தர். சித்தர்களுக்கு சாதி இல்லை, மதமும் இல்லை, கருப்பு சிவப்பு அப்படிங்கிற பாகுபாடும் கிடையாது. அதனால தான் ரகசியங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. சரி, 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கிற ரகசியத்தை பார்த்துட்டு வரலாமா? கற்பம் வல்லாரை இதனை கொள்ளுதற்கு காரணம் கேள். வல்லாரைக்கீரை தெரியும். அதில் பண்ணுற வல்லாரை கற்பத்தை சாப்பிட்றது எதுக்குன்னு காரணம் வேணாமா? சொல்கிறேன் கேளுப்பான்னுட்டு. அற்ப நரை தீரையும் நரையையும் வயசாகிறதையும் அதனால் கண்ணில் பார்வை மங்கி போகிறதையும் அற்பமான விஷயம், அதை மாற்றிடலாம் அப்படிங்கிறார். அதாவது வயசே ஆகாமல் இளமையாகவே இருந்துட்டா நரையும் வராது, கண்ணில் கோளாறும் வராது. எப்போதும் இளமையாக இருக்கணும்னா இந்த வல்லார கற்பத்தை 1 வருஷம் சாப்பிட்டு வந்தா எப்போதும் இளமையாக இருக்கலாம்னு சொல்கிறார். அடுத்ததா, கொள்ளுவானே யாகிர் கூறும் வயதை கேளாய். வல்லார கற்பத்தை 1 வருஷம் விடாமல் காலையிலையும் சாயந்தரமுமா சாப்பிட்டுட்டே வந்தவங்களுக்கு வயசு என்னாச்சுன்னு கேட்டால் வயதை சொல்லவே முடியாதுங்கிறார். வள்ளல்னு பேர் வாங்கி வயசும் 16 வயசு போல இருப்பாங்க. தமிழ் எவ்வளவு பழமையானதும் இனிமையானதும் என்பது போல தமிழை போல வாழ்ந்து இனிமையான வாழ்வோடு சித்தர்களைப் போல வள்ளல் அப்படிங்கிற பேர் வாங்கி 100 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இருப்பான் வெகு நாள் இயல்புடனே தானும். ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு ஆரோக்கியமாகவே வாழ்வார்கள். அது வல்லாரைக்கீரையோட இயல்பு தான்னாலும் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லியாச்சு, எப்படி செய்து சாப்பிடணும்னு சொல்லித்தர்றேன்னுட்டு வல்லாரைக்கீரையை மொத்தமாக தண்டு வேர்னு எல்லா பகுதியையும் விட்டுடாமல் நல்லா கழுவிட்டு நல்லா பிரித்து நிழலில் காய வைக்கணும்னு சொல்கிறார். நல்லா நிழலில் வச்சு நல்லா காஞ்சதும் எடுத்து பொடியாக்கிட்டு சலித்து எடுத்து வச்சுக்கிடணும். அந்த வல்லாரைக்கீரை பொடிக்குத்தான் வல்லாரை கற்பம்னு சொல்கிறது. அந்த கற்பத்தை கவனமாக எடுத்து சாப்பிடணுங்கிறார். நல்லா சலிச்சு வச்சிருக்கிற வல்லாரைக்கீரையோட பொடியை தினமும் சாதம் வடிக்கிற
கஞ்சியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லை, சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுக்கிற நீராகாரத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி. தினமும் காலையிலையும் சாயந்தரமும், காலையிலனா வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அளவுக்கும், ராத்திரி சாப்பிட்றதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கும் வல்லாரை கற்பத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு சாப்பிடணுங்கிறார். சித்த மருத்துவத்தில் கீரைகளில் வல்லாரைக்கு தனி இடம் இருக்குது. இந்த வல்லாரை கற்பம் சாப்பிட்டு வர்றப்போ உப்பு, புளி, காரம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டா இந்த கற்பம் பயன் தராமல் போகும். இந்த வல்லாரை கற்பம் மெல்ல தன்னோட வேலையை காட்டி இளமையான உடம்பையும் ஆரோக்கியமான உடம்பையும் ஆயுளையும் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நல்ல விஷயம் தானே.